கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நாம் எடுத்துக்கொண்ட இந்த கால வேளையிலே வேத பகுதி நாம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அப்போ இயேசு அவனை பார்த்து அவன் மேல் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு பேசுவதற்காக நமக்கு தந்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஏன் அவனிடத்தில் ஒரு குறை உண்டென்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், அவன் மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால், சும்மா அவர் சொல்லல, அந்த மனுஷன் மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் ஒரு குறை உண்டு. ஏன் அவர் சொல்ல காரணம் என்று சொன்னால், இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறான், பரலோக ராஜ்யத்தை நான் சுகந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு நான் போக என்ன செய்யணும் என்று சொல்லி அவன் இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாக என்று சொல்லி அவர் தன்னுடைய கட்டளைகளை அவனுக்கு சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்றான், இதை நான் என் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். அவன் கை கொள்ளுகிற ஒரு தெய்வ மனிதன், கை கொள்ளுகிற ஒரு பிள்ளை அவன். ஆனால் அவனிடத்தில் ஒரு குறை உள்ளதை இயேசு அவனுக்கு சுட்டி காட்டினான். ஏன் அந்த வாலிபனிடத்தில் இயேசு ஒரு குறையை சுட்டி காட்ட காரணம் என்ன தெரியுமா? தான் அவனை நேசித்ததினால், அவர் அன்பு கூர்ந்ததினால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் அநேக குறைகள் இருக்கிறது. ஆனா சில குறைகள் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு போதகர் மூலமாய், தீர்க்கதரிசிகளின் மூலமாய், இப்படிப்பட்ட ஒவ்வொரு முறைமைகளின் மூலமாய் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். ஆனால் அது நமக்கு என்ன செய்யல தெரியுமா? அநேகருக்கு சுட்டி காட்டுகிறது பிடிக்காமல் போய்விடுகிறது. சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. இன்றைக்கு எதிர்பார்க்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது நாம் அதில் ஒப்புரவாகி அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு நம்மை முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். நாம் அப்படியே பாவத்தின் அடித்தளத்தில் இருக்கிறதை என் தேவன் விரும்பவில்லை. அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு, அந்த பாவ ஜீவிதத்தில் இருந்து, அந்த குறைபாடில் இருந்து நம்மை பூரண சுத்த உள்ளவனாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த மனிதனிடத்தில் இயேசு சொல்றார் பாருங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நான் உன்னை அன்பு கூறுகிறதினால் உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குறையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நல்லா கவனிக்கணும். தான் அன்பு கூறுகிற பிள்ளை அவர் என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார். அவர் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் சிட்சிக்கிறார். தகப்பன் சிச்சை என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுடைய சிச்சை ஒரு பிள்ளையை கெட்டு போவதற்கல்ல, மாறாக அவனை சீர்படுத்துவதாய் இருக்கும். அதே போல இயேசு இன்றைக்கு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு இயேசு என்னவா இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறவா, நம்மை ஒரு தகப்பனாய் இருந்து நமக்கு சொல்லி தருகிறவர், ஒரு தகப்பனாய் இருந்து நம்முடைய குறைபாடுகளை உணர்த்துகிறவர் அவர். ஆனா அவருடைய சிச்சை,
அவர் நம்மை சிட்சித்து திருப்புகிற தேவன். நாம் பாவத்தில் போகும் பொழுது நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சில சிட்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நாம் ஏன் இந்த சிட்சை என் வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சிந்தித்து பார்க்கிறது உண்டு. ஆனால் சிட்சை எதற்கென்று சொல்லி நல்லா கவனித்து பார்த்தா நம்முடைய குறைபாடுகளை நமக்கு உணர்த்தும்படியா பல சிட்சைகள் கடந்து வருகிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய சிட்சை எதற்கென்று சொன்னா நம்மை சீர்படுத்துவதற்கு, தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றுவதற்கு தான் சிட்சை கடந்து வருகிறது. இந்த உலகத்திலே தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான் என்று சொன்னா ஏன் சிட்சிக்கிறான் தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு. தகப்பன் அந்த 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 வாலிப வாழ்க்கையை கடந்து வந்ததினால் தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளையை இந்த நாட்களிலே சிட்சித்தால் மாத்திரமே அவன் வேடனுடைய கண்ணிக்கு தப்பித்துக் கொள்வான் என்று சொல்லி இந்த உலகத்தின் தகப்பன் என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார், தன் பிள்ளையை சிட்சிக்கிறார். ஆனா உலகத்தையே படைத்தவ, உலகத்துக்கு தகப்பனா இருக்கிறவ, நமக்கு தகப்பனா இருக்கிறவ நம்மை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார் தெரியுமா? அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுவதற்காக. அதனால எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சிட்சைகளை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது, தேவனை விட்டு தூரமாய் போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பாதையிலே சில சிட்சைகள் கடந்து வந்தப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? தேவனை விட்டு தூரமாய் போயிறாங்க, தெய்வ அன்பை விட்டு தூரமாய் போயிறாங்க, தெய்வ பாசத்தை விட்டு தூரமாய் போயிறாங்க. ஏன் தெரியுமா? சிட்சையின் நிமித்தமாய் அவர்களால் இன்னும் மேற்கொண்டு போக முடியாததினால, சிட்சைகள் அவர்களை சுற்றி கொள்ளுகிறதுனால என்ன செய்கிறாங்க? ஏன் எனக்கு இந்த சிட்சை என்று சொல்லி தங்களை காயப்படுத்துவதற்காய், தங்களை மீண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நேராய் என்ன செய்கிறார்கள்? காலெடுத்து வைக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு சிட்சை கடந்து வருகிறது என்று சொன்னால் அந்த சிட்சையிலே நாமை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த சிட்சை? ஏன் எனக்கு இந்த சிட்சை என்று சொல்லி நாம் நம்மை சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை அன்பு கூர்ந்ததினால, அவருக்கு பிரியமாய் இருப்பதற்காக நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை எதற்காய் சிட்சிக்கிறா? அவருக்கு பிள்ளையாய் மாற்றுவதற்காய், அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுவதற்காய், அவருக்கு ஏற்றபடி நம்மை உருவாக்கி பொன்னாய் புடமிடுவதற்காக ஒரு பிள்ளைக்கு ஒரு சிட்சையை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த சிட்சை நம்மை கெடுத்து போடுவதற்கல்ல, இந்த சிட்சை நம்மை புடமிடுவதற்கு. நல்லா கவனிக்கணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சிட்சையை பார்த்து கலங்க வேண்டாம், சிட்சைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஏன் என்று சொன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கணும். இந்த சிட்சை என்னை புடமிடுவதற்கு, இந்த சிட்சை என்னை பொன்னாய் மாற்றுவதற்கு, இந்த சிட்சை என்னை பாவத்தின் சேற்றிலிருந்து விடுவித்து தேவனுக்கு பிரியமான பரிசுத்த மகிமையிலே சேர்ப்பதற்கு தான் இந்த சிட்சை. அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு சில குறைபாடுகளை உணர்த்தும் பொழுது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கணும். இந்த வாலிபனை பார்த்து இயேசு சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உண்மைதான், நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது உண்மைதான், நீ எனக்கு பிரியமா வாழ்ந்தது உண்மைதான், ஆனா உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை அவனிடத்தில் சொன்னப்போ நல்லா கவனிக்கணும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. இந்த 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 உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை விற்று நீ தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் இருதயத்தை என்ன செய்தது தெரியுமா? உடைத்து விட்டது. அத்தனை நாட்களும் தேவனுக்காக அவன் பிரியமானவனாய் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பக்தி வைராக்கியமாய் இருந்ததுதான். ஆனால் அவனிடத்தில் இருந்த ஒரு குறைபாடை அவர் அவனுக்கு வெளிப்படுத்தினப்போ அவனால் அந்த குறைபாடுகளை தாங்குவதற்கான மனப்பான்மை இல்லாததினால் அவன் சோர்ந்து போய்விட்டான்.
அல்லேலூயா. அவன் சோர்ந்து போய்விட்டான். அவனுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை அவனை உடைத்தது. அத்தனை நாட்களும் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமாய் கொண்டவன், கிறிஸ்துவுக்காக நின்றவன், கட்டளைகளை கை கொண்டவன், அவனுடைய ஆஸ்திகளை குறித்து சொன்னப்போ அவனால என்ன செய்ய முடியல தெரியுமா? ஆஸ்திகளை விட முடியல. ஐயா, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானா நாம் நம்மை நாமே வெறுத்து தன் சிலுவை எடுக்கணும். அப்போ இந்த உலகத்தின் மேல நமக்கு என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? நாட்டம் இருக்கக்கூடாது. அதுதான் குறைவு. இன்னைக்கு நமக்குள் இருக்கிற குறைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தை நம்ம பிடிக்கிறோம், உலகத்தை பற்றி கொள்ளுகிறோம், உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு குறைவு இருக்கிறது, அதை விடு. அந்த குறைவுகளை நாம் தேவனுக்காக விட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். இந்த மனிதனை குறித்து கர்த்தர் சொன்னப்போ இவனுடைய குறைபாடுகள் இவனுக்கு அற்பமாய் தோன்றிற்று. அந்த குறைபாடுகளை அவன் என்ன செய்யல தெரியுமா? அங்கீகரிக்கவில்லை. இயேசு சொன்ன அந்த குறைபாடுகளை அவன் அற்பமாய் நினைத்து தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு தூரமாய் கடந்து சென்றான். ஏனென்றால் அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்து அவன் ஒரு செழிப்புள்ளவனாய் வாழ்ந்தான். அதனால் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாததினால அவன் சோர்ந்து போய்விட்டான். இன்னைக்கு நாமும் சிலவற்றை விட முடியாதபடினா கர்த்தரை இன்னும் அதிகமா பின்பற்ற முடியாதபடிக்கு சோர்ந்த நிலைமையில இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? நீ உனக்குள் இருக்கிற அந்த குறைபாடை விடு. ஏன் தெரியுமா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு? நம்ம நேசிக்கிறதுனால, அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுவதற்கு தான் சொல்றாரு தவிர அல்லாம அல்லையா. நம்ம எதற்காய் கர்த்தர் புடமிடுகிறார் தெரியுமா? அவருக்கு ஏற்றபடி நம்மை மாற்றுவதற்காய் அவர் புடமிடுகிறார். அதனாலதான் அந்த வாலிபனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்ததினால் அவனுடைய குறைபாடுகளை அவர் உணர்த்தினார். ஆனா அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளதினால அவன் அந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் அதற்கு நேராய் ஆயத்தப்படவில்லை. அவன் மனம் அடிவானான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவன் மனமடிந்து சோர்ந்து போய்விட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய ஆஸ்திகள் அவனுக்கு அதிகமாக இருந்ததினால இது அவனுக்கு பெரிதாய் தெரியல. அவனுடைய ஆஸ்திகள் பெரிதாய் தெரிந்தது, தேவனோடு இருந்த உறவுகள் பெரிதாய் தெரியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேகருக்கு தேவனோடு இருக்கிற உறவு பெரிதா தெரியல. உலக பிரகாரமான ஆஸ்திவாதங்கள் பெரிதா தெரிகிறது. அதனால நமக்குள் இருக்கிற குறைபாடுகளை நாம் இன்றைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அகற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்லுறா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக கடினம். அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் கடினமான ஒன்று. கர்த்தர் நம்மை எதற்காக அவர் குறைபாடுகளை உணர்த்துறார் தெரியுமா? எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் தெரியுமா? அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு செல்வதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்கே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து நம்முடைய சில குறைபாடுகளை நமக்கு உணர்த்தி நம்மை சீராக்கி கொண்டே இருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தில் கடந்து போக வேண்டும் என்பதற்கு. ஐயா, உலக ராஜ்யங்களை அல்ல, பரலோகத்திற்கு ஏற்றவைகளை நாம் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்னா, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ ஒரு சிறு பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும், இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது என்ன செய்யுது? நம்புது. அப்போ ஒரு சின்ன பிள்ளைய போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ இயேசு நமக்கு சொல்றத என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கமோ பேதுரு சொல்றாரு பாருங்க, ஐயா, நாங்க நிமித்தமா எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, நாங்க என்னத்தை பெற்றுக்கொள்வோம்? எங்க ஃபேமிலியை விட்டுட்டோம், எங்க வீட்டை விட்டுட்டோம், எங்க சொத்தை விட்டுட்டோம், எங்க சொந்தத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். உமக்காக எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு உம்மை பின்பற்றி வருகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் ஐயா, நல்லா கவனிக்கணும். பேதுருக்கு இருந்த நம்பிக்கை, அவன் நம்பிக்கையா இருந்த
இருந்த தொழிலை விட்டுட்டான், அவன் குடும்பத்தை விட்டுட்டான், எல்லாவற்றையும் விட்டு இப்ப இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். அவன் உலகத்தை மேன்மையா நினைக்கல, இயேசுவுக்கு அடுத்தவைகளை, ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை மேன்மையா நினைத்துட்டான். அதனால எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினான். அப்போ இயேசு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து பாருங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இன்மையிலே துன்பத்தையும் அல்ல, துரைத்தனத்தையும், வீடுகளையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களை எல்லாம் விட்டா நீ மறுமையிலே நித்திய ஜீவனை அடைய முடியும். ஐயா, இந்த இன்மையான வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நீ கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் இழக்கிறாயோ, மறுமையிலே இதை கத்த நித்திய ஜீவனிலே நமக்கு இரட்டிப்பாய், நமக்கு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு தருவதற்கு கத்த வல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். இங்கே இழந்து போகிறத குறித்து என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. இங்கே இழந்து போகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம மடங்கடித்துடக்கூடாது. இங்கே சில ஆசீர்வாதங்களை இழக்கிறதுனால அநேக ஒழுங்கா சபைக்கு போகிறதே கிடையாது, அநேக ஒழுங்கா தெய்வத்தை ஆராதிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை இழந்ததுனால அவங்க ஆவிக்குரிய பாதை என்ன செய்யுது தெரியுமா? டவுன் ஆகிட்டே இருக்கு. இல்லையா, இந்த இன்மையிலே நான் எதை இழந்து போனாலோ எனக்காக கத்த மறுமையிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை கத்தர் என் கரத்திலே தருவா, நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கணும். இன்னைக்கு ஐயா, நான் ஒன்றோடு உங்களிடத்துல சொல்லுறேன். எதற்கு தெரியுமா கத்த சிச்சிக்கிறா? நம்மில் அன்பு கூர்ந்ததினால. அவர் நம்முடைய குறைபாடுகளை நமக்கு உணர்த்தி அவர் நம்மை அவருடைய நித்திய மகிமையிலே சேர்க்கும்படியா நம்மை சிச்சிக்கிறா. அப்போ நம்மை ஒப்பு கொடுப்போம். கத்த நம்மை சிச்சிக்கிறதை கடினமா என்னண்டாயா, அதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போ கத்த நம்மை உருவாக்கி அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார் என்று சொல்லி இந்த சின்ன ஒரு மெசேஜை முடிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.